தொடங்கி அமைக்கின்ற சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகை திருச்சபை அற்பெருஞ்சோதி என்கிற அகவலை தொடர்ந்து சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே ஆன்மாவை மேலே தனிவெளி என்று சொன்னவர் இங்கே அந்த ஆன்மா எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது என்பதை விளக்கிய வகையை சென்ற வாரம் விரிவாக சபை விளக்கமாக நாம் பார்த்தோம். அதிலே அத்துவிதம் என்பது ஒரு சபை என்பதாக வள்ளல் பெருமான் காட்டியதனுடைய அந்த குறிப்பினை இன்னும் கொஞ்சம் சிந்தித்தால் வேறு இல்லாத ஒரு தன்மை தெரிய வரும். நான் சென்ற வாரத்தில் குறிப்பிட்டது போல சபை என்பது ஒரு ஆதாரம் அல்லது இருக்கிற இடம். கடவுள் அல்லது நடராஜ பெருமான் நாம் எல்லாம் இந்த உடம்பிலே இருந்து இந்த உடம்பை வாழ வைத்து அல்லது உடம்போடு வாழ்ந்து அறிவை பெறுகிற வகையில் ஆடுகின்ற ஆட்டம் நடராஜ பெருமான் கால் ஊன்றி கால் தூக்கி ஆடுகின்ற ஆட்டம். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி ஆடுகின்ற ஆட்டம். அதே நடராஜ பெருமான் கால் என்ற ஒன்று இல்லாமல் ஆடுகின்ற ஆட்டம் தியாகராஜ பெருமான் என்பதாக வருகின்ற ஆட்டம். தியாகராஜ பெருமானுக்கு சபை என்பது இப்பொழுது கால் வைத்து ஆடும் இடமாக இல்லை. இப்பொழுது அவர் ஆன்மாவை சபையாக கொண்டு ஆடுகிறார். இது அசபை என்று சொல்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அத்துவித சபை என்பதாக இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஏன் இதை நான் கொஞ்சம் எனக்கு அந்த வேறுபாடு தோன்றியது என்று கேட்டால், சபை என்று சொன்னாலே அதன் மேல் இன்னொன்று வர வேண்டும். ஆன்மாவை சபையாக கொண்டு ஆடுவதை அஜபா நடனம் அப்படின்னு எழுதுவாங்க. திருவாரூர் தியாகராஜர் ஆடுகிற நடனம். எந்த தியாகராஜராக இருந்தாலும், நம்முடைய திருவான்மையராக இருந்தாலும் சரி, திருவொற்றியூர் அதில் விசேஷம். இந்த தியாகராஜர் ஆடுகின்ற ஆட்டம் அசபை அல்லது அஜபா. அசபை என்று சொன்னால் சபையை கடந்து ஆடுவது, சபை இல்லாமல் ஆடுவது. ஏன் அப்படி அதுக்கு அந்த பொருளை தருகிறார்கள் என்று சொன்னால், உடம்பு உயிர் இந்த இரண்டில் வேறு என்பதாக பிரித்து பார்க்கிற ஒரு அடிப்படை வருகிற காலத்தில் அது சபை. உடம்பு உயிர் வேறு இல்லை, அதாவது உயிர் இறைவன் வேறு இல்லை என்பதாக பிரிக்க முடியாத அளவிற்கு கலந்து இருப்பதை அஜபார் நடனம் என்று சொல்லுகிறார்கள். என்ன இந்த சொல் விளையாட்டுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு தத்துவ விஷயத்துக்குள்ள குழப்பமில்லாத நிலை வரணும். இதை புரிய வைக்கிறதுல ஒரு தடை வரக்கூடாது. ஏதோ நாம உயர்வா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை வெளிப்படையா மறுக்கிற மாதிரியான சொற்களை போட முடியாது. ஆனாலும் இந்த அசபை அப்படின்னா சபை இல்லாதது. ஆனால் இங்க வள்ளல் பெருமான் சொல்லுவது அத்துவித சபை. இதுதான் முக்கியம். நடராஜர் ஆடுவதை சபை என்று ஏன் சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா, நமக்கு இது தத்துவார்த்தமாக விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்பு அறிவு இல்லாதது. இந்த அறிவு இல்லாத இந்த உடம்பில் அறிவு பொருளான ஆன்மா வாழ வேண்டும்.
இந்த அறிவு பொருளான ஆன்மா வாழுவதற்கு கடவுள் ஒரு அடிப்படையை தயார் செய்ய வேண்டும். இந்த அடிப்படை தான் சபை. இந்த அடிப்படையை எந்த வகையில் கடவுள் மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு தத்துவ விளக்கம் அடிப்படையில் இருந்தால் தான் புரியும். நமக்கான உடம்பு எடுத்த உடனே எதுவா தெரியும் அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, காது. அதுக்கப்புறம் கை, கால், மலவாய், எருவாய், நாக்கு தவிர்த்த வாய், பேசுற வாய். உடம்பு, கண், நாக்கு, காது இதெல்லாம் பொருள்கள் சம்பந்தமாக நமக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத சொல்றது. வாய், கால், கை, மலவாய், கருவாய் இது நாம என்ன செஞ்சோங்கிறது தெரிஞ்சிக்கிறது ஒண்ணு, நீங்க செய்யறது ஒண்ணு. இந்த செய்யறத கண்மேந்திரியங்கள்னு போடுவோம், தெரிஞ்சிக்கிறத ஞானேந்திரியன்னு போடுவோம். இதுதான் ஒரு தத்துவமா மிரள தேவையில்லை. நாம இந்த நாக்கை பயன்படுத்தி சுவைக்கிறோம், காதை பயன்படுத்தி கேட்கிறோம், உடம்பை பயன்படுத்தி தொடுகிறோம், மூக்கை பயன்படுத்தி முகர்கிறோம், கண்ணை பயன்படுத்தி பார்க்கிறோம். அப்ப உடம்பு, கண், நாக்கு, மூக்கு, காது இவைகள் மூலமாக பொருள்கள் தொடர்பில் நமக்கு செய்திகள் தெரிய வருகின்றன. நடக்கிறது மூலமாகவும் பேசுறது மூலமாகவும் மலஜலம் விடுவதன் மூலமாகவும் கொடுக்கிறதின் மூலமாகவும் நீங்க யாருன்னு தெரியும். இதுதான் அடிப்படை வேறுபாடு. நான் யாருன்னு காட்டணும்னா, ஏற்கனவே இங்க சொல்லியிருப்பேனா நான் ஞாபகம் இல்லை எனக்கு, நீங்க கேட்டிருந்தா அதை தெளிவாக உள்வாங்கிக்கணும். இந்த காது நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது, நாக்கு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. நாம பேசும்போது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடும். மற்றவங்களுக்கு அளவா பேசு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்னுடைய வாயை பயன்படுத்துகிற காலத்தில் அல்லது வாக்கை பயன்படுத்துகிற காலத்தில் நான் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன்மை எதிரில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும். இது முதல் விஷயம். நடக்கிற காலத்துல நான் எந்த அளவுக்கு பக்குவம் உடையவனா இருக்கிறேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். நடக்கிறதுனா வெறும் கால் மட்டும் இல்லை, உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் அந்த காலில் நீங்க நடக்கும் போதே தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் ஒழுக்கம். உங்களுடைய மனம் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குதோ அதெல்லாம் காலில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நீங்க மலஜலம் விடுறதுல நீங்க என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு கோளாறு, இதெல்லாம் அதுல தெரிஞ்சிடும். எந்த மாதிரி தெரிந்து வைத்து நாம் இந்த உடம்பை வாழ வைக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த கையை வச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கையால நாம வேலை செய்யறது மட்டும் இல்லை, கையோட இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாய்க்கு இலக்கணம் அளவாக பேசுறது, வாக்கை தெளிவாக பயன்படுத்துவது, கால் தெளிவாக நடப்பது, நான் யார் என்று என்னுடைய நடவடிக்கையில் அது ஒழுக்கம் அப்படி சார்ந்த விஷயமாக கால் நடக்கும்போதே உங்களுக்கான மனநிலை தெளிவு தெரிஞ்சிடும். இந்த கையில என்ன இலக்கணம் கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். கையோட இலக்கணம் என்ன அப்படின்னா கொடுக்கிறது, எந்த அளவுக்கு அவன் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அல்லது கொடுக்கிற வேலையில் அவன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறது கை. இந்த கால் என்பது நடத்தை, கை என்பதும் ஒழுக்கம்தான். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறத கால் காட்டுது, எந்த அளவுக்கு உங்க ஆன்மா வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கை காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு மனநிலை ரீதியா வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அதோட பொருள். கையோட இலக்கணமே என்ன அப்படின்னா, இப்போ கண்ணோட இலக்கணம் சூரியனை வச்சுக்கிட்டு அது பொருளை பார்க்குது, அல்லது வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு பொருளை பார்க்குது. அதே மாதிரி கையோட இலக்கணம் நெருப்பை வைத்து கொண்டு கொடுப்பது.
அது பின்னாடி வேள்விக்கு போகுது, அல்லது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எது தத்துவம் வேலை செய்யுதுன்னா நெருப்பு தான் வேலை செய்யுது. அதை வச்சு தான் பின்னாடி வேள்விக்கு நெருப்பை தனியாக வைக்கிறது. அப்போ நான் எந்த அளவுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் கடைசி. நான் நடப்பது, பேசுவது, மலஜலம் விடுவது, இதை தாண்டி எந்த அளவுக்கு கொடுப்பவனாக வளர்ந்திருக்கிறேங்கிறத வச்சு நான் யார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கண்ணு, நாக்கு, காது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கினத அல்லது நான் வாழ்ந்ததை நான் வெளிப்படுத்தும் போது எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற தொடர்பு தான் எதுக்கு? இந்த ஞான இந்திரியங்கள் அல்லது கர்ம இந்திரியங்கள், இந்த இரண்டுக்குமான தொடர்பு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்புல பார்க்குற விஷயம் 10. இதான 10 தான் கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, அதுக்கப்புறம் கை, கால், மலவாய், கருவாய், இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற இதான் நாமம். இந்த 10 எது? இந்த 10 கருவிகள் இருக்குல்ல, இந்த 10 கருவிகளுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா, அதுங்களுக்கு அறிவு கிடையாது. அதுங்களை வச்சுக்கிட்டு நாம் காட்டணும், ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரிய வைக்கணும். இது நம்ம விஷயம், அதாவது நாம் அறிவை பெறுகிறோம், அது அறிவு இல்லாதது. இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த சம்பந்தத்தை தருகிற முயற்சி தான் சபை. இப்போ நீங்கள் ஒட்டாததை ஒட்ட வைக்கணும். எப்படி ஒட்ட வைப்பீங்க? அதுக்கு நடுவில் ஒரு பசை வைக்கணும். அப்போ ஒட்டாததை ஒட்ட வைக்கிற அந்த பசை தான் நம்ம அருள் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இறைவன் அதை தான் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த மாயை அல்லது இந்த உடம்பு இதில் நாம் வாழறதுக்கு அவன் முதல்ல உட்கார்றான். யாரு? கடவுள். கடவுள் முதல்ல எப்படி உட்கார்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு இல்லாத ஒரு மூலப்பொருள், களிமண் மாதிரி ஒரு பொருள் மாயை. அதுல கடவுள் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் இணைச்சி உட்கார்றார். அவரால் அதுல உட்கார முடியும், நம்மால உட்கார முடியாது. அவர் உட்கார்ந்த பிறகு அது நமக்கு பயன்படுற மாதிரி அதை பழக்கப்படுத்தி நமக்கு அதை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் பேர் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தைனா இதான் இதெல்லாம் என்ன அஞ்சம்? கடவுள் ஒரு களிமண்ணை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாற்றுவதைப் போல அவரே இருந்து அதை செய்கிறார். எதுக்குள்ள? களிமண்ணுக்குள்ள. அப்ப அந்த விஷயம்தான் எது? முதல்ல சபையை தயார் பண்றது. அதுக்கப்புறம் அந்த சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்த வித்தைன்னு ஞானத்தையும் ஆற்றலையும் அவர் அறிவு இல்லாத மாயையில் பயிற்சி செய்து அதுக்குள்ள வச்சு அதோட தான் நம்மளை சேர்க்கிறார். இப்போ அதோட நம்மளை சேர்க்கறதுக்கு தான் எது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு நாம் சொல்ற எல்லாமே. இப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், உடம்பு அதனுடைய தன்மை, அறிவு இல்லாத தன்மை. உடம்பு அறிவு இல்லாத பொருள் அப்படின்னு சொன்னா, அதனோடு ஒரு அறிவான பொருளை எப்படி கலக்க செய்வது? அதாவது இப்போ நாம் வாழறோம், உயிரும் உடம்பும் பிரிஞ்சிருக்குது நினைச்சா எப்படி வாழறது? பிரிஞ்சிருதோ அப்படின்னு பயம் வருது இல்ல? பிரியாத ஒரு தன்மையில உடம்பும் உயிரும் இருக்கிறதுனால தான் யாருக்கும் உயிர்னு ஒன்று இருக்குதுங்கிறதுல நிரூபிக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம உடம்போட தன்மையில உயிர் தனியா இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலந்துருக்கணும். இதுக்கு நிறைய பேசுறாங்க. வைஷ்ணவத்துல தர்மபூத ஞானம்னு ஒரு ஞானம் சொல்லுவாங்க. சங்கரருடைய அத்வைத்தில் அப்படி ஆன்மாவே ஒன்று இல்லை, அது பிரதிபிம்பமா தெரியுது அப்படிம்பாங்க. ஆனால் ஆன்மா அப்படிங்கிற ஒரு அறிவு பொருள் நாம இந்த சித்து அல்லது சேதனம் இதெல்லாம் நமக்கு இருக்கிற அறிவுங்கிறத வச்சு வர்ற பேர். இந்த சேதனம் அல்லது சித்து அல்லது அறிவு, தமிழில் சொன்னால் அறிவு, அவ்வளோதான். சித்துனா நீங்கள் உடனே ஜித்து எல்லாம் காட்டக்கூடாது. சேதனம்,
சித்து வடமொழி சொல், அவ்வளவுதான். அறிவு தமிழ் சொல். உடனே ஆன்மா சித்து அப்படின்னா என்ன? அது அறிவான விஷயம், அவ்வளவுதான். அறிவு என்பது உடம்புக்கு கிடையாது. ஆனால் உடம்பின் மூலமாக அறிவை பெறுகிற ஒரு ஆள் தான் ஆன்மா அல்லது ஒரு பொருள். இந்த ஆன்மாவை அறிவு இல்லாத பொருளிலிருந்து தனித்து பார்க்க முடியாத அளவுக்கு சேர்த்து வைக்கும். இந்த சேர்க்கை தான் சபையின் பேர். முதல்ல இந்த சபை சபை சபைனா எதுக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆராய்ச்சி. இப்ப நீங்க உட்கார்ற இடம் சபை தான், ரோட்ல 4 மூலை சதுக்கமும் சபை தான், டீ கடை பெஞ்சும் சபை தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சபையின் மூலமாக நமக்கு என்ன ஒரு பொருள் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, கலந்து பேசுகிற விஷயம். இந்த சபைங்கிறத கலந்து பேசுகிற விஷயத்துக்கு உள்ள இடம். இப்ப நாம கலந்து இந்த உடம்புல உயிரும் கலந்து வாழுகிற விஷயமா பண்றது சபை. இந்த இடத்துல மட்டும் நடராஜர் கால் வச்சுட்டு தான் ஆடியாகும். முயலகணம் மிதிக்கிறாருன்னு சொன்னாலும் சரி, அருள்ல உங்களுக்கு தூக்கி காலை ஆட்டுறாருன்னு சொன்னாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தலையில தூக்கி வைக்கிறாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அங்கெல்லாம் கால் வேலை செய்யும். இந்த கால் வேலை செய்யுது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பையும் உயிரையும் இணைத்து வாழ வைக்கிற விஷயம் இவ்வளவுதான். அது உயிருக்கு அனுபவமாகும் போது தியாகராஜர், உயிர் உடம்பு இடம் எல்லாத்துக்கும் அனுபவம் ஆகும் போது ஒற்றியூர் தியாகராஜர். இந்த 3 வேறுபாடு இந்த நடனம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. உடம்பும் உயிருமாகிய கலக்க முடியாத வேறு வேறு தன்மை உள்ள 2 பொருள்களை நிலைப்படுத்துவதற்கு பெருமானுடைய வேலை கால் வச்சுக்கிட்டு ஆடுறது. அந்த உடம்பை கடந்து உயிர் என்பதோடு அனுபவம் தருவதற்கு அதற்காக செய்வது தியாகராஜர் ஆட்டம். அங்க கால் கிடையாது. அதான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், தஞ்சாவூர் பொம்மை அது. தஞ்சாவூர் பொம்மை எதை வச்சு வந்தது? தியாகராஜரை வச்சு தான் வந்தது. அது இப்படி ஆடுது இல்லை, அந்த ஆட்டம். அவருக்கு தஞ்சாவூர் இது திருவாரூர் தியாகராஜருக்கு கால் கிடையாது. இவங்க அந்த திருவிழாவுக்கு பண்ணும்போது வைக்கிறது வேற. அந்த அந்த பொம்மை அந்த உருவம் அல்லது மூர்த்தத்துக்கு கால் இருக்கக்கூடாது. அதே தான் திருவொற்றியூர் தியாகராஜருக்கும். அதான் அஜபா நடனம் தான் சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு பேர். கால் இல்லைன்னா அஜபையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கால் தான் சபையா? காலை வச்சு ஆடுறதுனால சபை. அசபைனா சபை இல்லாததுன்னு பேரு. ஏன் அதுக்கு சபை இல்லாததுன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, அசபைங்கிறத அந்த பேரை ஒரு அளவுக்கு தான் நீங்க ஏத்துக்கணும். அந்த பேர்ல முழுசா சொன்னீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் அதை புரிய வைக்கிறதுக்கு அஜபை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்க ஆன்மா சபையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் ஆன்மா சபையாக இருப்பதை சபைன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அறிவுத்தன்மை 2ற்கும் இருக்கிறது. எதுக்கு? கடவுளுக்கும் இருக்கிறது, ஆன்மாவுக்கும் இருக்கிறது. அதனால அதை தனித்தனியா சொல்லலை. அதே விஷயம் ஆன்மா உடம்பு இருக்கிற இடம், இது எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இயங்குகிறார் அப்படிங்கிறத அனுபவிக்கும் போது அந்த தியாகராஜர் ஒரு தனித்தன்மை உடைய தியாகராஜரா வரலாறுல வருது. அதுதான் திருவொற்றியூர். இப்படிதான் வள்ளலாராஜர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். இப்ப திருவாரூர், சிதம்பரம், இதுக்குள்ள என்ன வேறுபாடு? சிதம்பரத்துக்கும் திருப்பேரூர் சிதம்பரத்துக்கும் என்ன வேறுபாடு? திருப்பேரூர் கோயம்புத்தூர் கோவை பேரூர் இருக்குல்ல, அந்த சிதம்பரத்துக்கும் தில்லையில் இருக்கிற சிதம்பரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவையில் இருக்கிற இறைவன் நடராஜர் பெரியவர், ஆனா சிதம்பரத்தில் இருக்கிறவர் சின்னவர் கிடையாது. அவரே இங்கதான் இருக்கிறார்.
யாரு? பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாம் இப்படின்னு சொல்றவர் சுந்தரர். இப்போ சுந்தரர் குரு பூஜைக்கு ஒரு முடிச்சுட்டா இப்போ அது தொடர்ச்சியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நாளை சிவாதிக்கு போயிருக்கோம். புதன்கிழமை சுந்தரர் குரு பூஜை முடிஞ்சதில்ல. சுந்தரர் சிதம்பரத்தில் போய் நின்று பேரூர் பெருமான் பெரியவன் இங்க தெரிகிறான் அப்படின்னு சிதம்பரத்தில் பாடுறார். இந்த சிதம்பரம் எதை கடந்து வருது? திருவாரூர் கடந்து வருது. சிதம்பரம் திருவாரூரை கடந்து வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூரை நீங்க லிங்கம் மண் தளமா பார்க்கணும். அங்க தியாகராஜர்லாம் அப்புறம், முதல்ல அது எல்லா சிவகலைகளும் ஒடுங்குகிற இடம் திருவாரூர். ஆரூர் எல்லா ஊரும் அதுக்குள்ள அடக்கம். இன்னும் தெளிவா சொன்னா, திருவாரூர் கோயிலை மூடிட்டா வேற எந்த கோயிலும் திறந்திருக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தை மூடணும். அந்த சிவலிங்கத்தை கடந்து, அந்த சிவகலையை கடந்து நடராஜர் இந்த கலைக்குள்ள அது வந்து நிக்கணும். எதுக்குள்ள? சிதம்பரத்துல வந்து நிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு தத்துவ விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல சிதம்பரத்துல பெரிய அளவு அல்லது பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பினைக்குள்ளே உருபொருள் காணுதல். உடம்புக்குள்ள உருபொருள் காணுதல்னா என்ன அர்த்தம்? உடம்பினுக்குள்ளே உருபொருள் காணுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு உள்ள இருக்கிற வேற பொருளா, உடம்பாவே இருக்கிற பொருளா, எதை பாக்குறீங்கன்னு அர்த்தம்? உடம்புக்குள்ள என்ன இருக்குது? இப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குதா? நான் கடவுள் இருக்கிறாருங்கிறேன். உயிருக்குள்ளதான் கடவுளை வச்சுக்கிறீங்களா? உயிரை கலந்து இல்லையா? இல்ல உடம்ப கலந்தவர் இல்லையா? இதுதான் சைவ சித்தாந்தம் படிச்சு படிச்சு நீங்க படிச்சதனுடைய கோளாறு. வள்ளலார்னு வந்துட்டீங்கன்னா உடம்புலயும் கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் உயிர்லயும் கடவுள் இருக்கிறார், உயிருக்கு உள்ள இருக்கிறாருன்னு ஏன் சொல்லணும்? அவரை உள்ள ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருக்குதா? உயிரில் எப்படி இருப்பார் அவர்? உள்ள ஒரு பள்ளம் குழி கிழி மாதிரி ஒரு சின்னதா போட்டு உள்ள சொறி வச்சிருக்குமா? உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறாருன்னா எப்படி எனக்கு புரியுறது? உயிரை இயக்கிறாருன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. அது வெளியில இருந்து மீட்டர் போட்டு விடுறாரா? அதாவது கலப்பு. இதுதான் இப்ப சபைங்கிறதுக்கான விவாதம் அல்லது விசாரணை. இப்ப நீங்க வந்து குழம்பு வீட்டில் வந்து வத்த குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். வத்த குழம்பு சாப்பிடுவீங்களே நல்லா. இப்போ அந்த குழம்பு வந்து எப்போ வத்த குழம்பு ஆகும் அப்படின்னு கேட்டால், அதில் தாளிக்கிற எண்ணெய் முதல்ல கலந்து அதுக்கப்புறம் அது கக்கணும். அதானே? அப்போ தான் கெடாது. தக்காளி சட்னி வச்சாலும் சரி, வத்த குழம்பு வச்சாலும் சரி, அதில் ஊற்றுற எண்ணெய் அதில் வெந்து குழம்புல கலந்து அதுக்கப்புறம் அது வெளியே வரணும். அப்படி வந்தாதான் அந்த குழம்பு கெடாது, அந்த நிலைக்கு ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் கலக்கிறது. இப்போ தக்காளி சட்னி வச்சிங்கன்னா 2 நாளில் நாத்தம் அடிச்சிடும். அப்படி இருக்குல்லவ, அதை நல்லா வதக்கி 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 எடுத்து அதுக்குள்ள நீங்க ஊத்தின எண்ணெய அது சிவப்பா கக்கணும். அது வெளியில வரணும். அது கக்கிறதுன்னா என்ன தெரியுது இல்ல? அது உள்ள போய் அது வெந்து அதுல இருந்து அது வரணும். அதுக்கப்புறம் அதோட அது எவ்வளவு எண்ணெய் ஊத்தினாலும் சேராது. அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு பேர் தான் கலப்பு. இதுதான் கலப்பு. இந்த கலப்புக்கு என்ன பேரு? இது முளக்காங்கிறதா புளிங்கிறதா குழம்பு, அவ்வளவுதான். அது அதுல முளக்கா புளி இருக்குது, ஆனா அதுல என்ன வராது. இப்ப மாயாவாதியை பார்த்து சோமசுந்தரன் ஐயர் ஒரு விவாதம் எழுதுவார். சங்கரர் அந்த எழுதியிருக்காங்கல்ல, அவங்க வந்து தயிர் பால் தயிராகிற மாதிரி இந்த உலகம் பரிணாமமா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே, மறுபடியும் பாலாவுமா பிரம்மம் வந்து இப்படி மாறிட்டா மறுபடியும் அது இந்த எப்படி பிரம்மமா ஆகுறதுன்னு ஒரு கேள்வி சைவத்தை தாண்டி கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தயிரை மாட்டு கொடுத்தா மறுபடியும் பால் கறக்கும் தெரியுமாங்கிறாங்க. ஆமா, நீ புல்லு கொடுத்தாலும் கறக்கும், தயிர் கொடுத்தாலும் கறக்கும், அப்புறம் என்னது என்ன கொடுத்தாலும் அந்த மரம் மட்டை எதை சாப்பிட்டாலும் பால் கறக்கும். அது இல்லை பிரச்சனை. அந்த விஷயம் ஒன்றாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் அது புதியது.
அப்ப அதுக்கு பேர் கலந்து இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நீங்க. இதனாலதான் தொல்காப்பியம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்னு சொல்லிச்சு. நிலம் நீர் தீ விசும்போடு ஐந்தும் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அப்படின்னா கலப்புனா என்னன்னா, இப்போ பூமி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணிக்கு குளிக்கிறதுக்கு சூடு ஏத்துறீங்க, இது கலப்பு. அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி வச்சிங்கன்னா ஆறிடும், வெப்பம் அதுல இருந்து போயிடும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்ல, மரம் மட்டு நம்ம உடம்பு, இதெல்லாம் மயக்கம். இதுல தண்ணியை தனியா பார்க்க முடியாது, நெருப்பை தனியா பார்க்க முடியாது. இதுக்கு பேர் மயக்கம். பிரிக்க முடியாத அளவுக்கு புதிய ஒன்றாக தெரிவது, இதுக்கு பேர் மயக்கம். மயங்கி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுன்னு சொல்ல முடியாத மாதிரி புதுசா இருக்குது. அப்ப குழம்பு, வத்த குழம்போ அல்லது தக்காளி சட்னியோ அது புதுசா ஆயிடும். அதுக்குள்ள எது இருக்காது, பழசை நீங்க பார்க்க முடியாது. எல்லார் வீட்லயும் அது என்ன கேஸ் எவ்வளவு நேரம் தான் கொதிக்க வைக்கிறது, அப்புறம் இதுல கக்குதுன்னா வீட்டுல இருக்கிறதுலாம் கக்கிடும், அப்புறம் அது எவ்வளவு நேரம் நெருப்பு வேக வைக்கிறது. அது கேஸ்ல எல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனைகளை தக்காளி எந்த தக்காளி எந்த வெங்காயமும் இப்ப வேக மாட்டேங்குது, அது வேற விஷயம். விற்கிற தக்காளி விற்கிற வெங்காயம் தக்காளி வீட்டுல வச்சா 1 மாசம் கெடாம இருக்குது, அது எவ்வளவு அநியாயம். அப்புறம் வெங்காயத்தை வேக வச்சா அது வதங்கவே மாட்டேங்குது, எப்படிதான் அதை வதக்குறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாற்றி விற்கிறான் இப்போ. அப்ப இந்த வெங்காயத்தை பற்றிலாம் நான் தத்துவம் இப்ப பேச முடியாது. ஏன்னா நீங்க பிளாஸ்டிக் வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிறீங்க, பிளாஸ்டிக் அரிசி வரைக்கும் போயிட்டீங்க, நீங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் இப்ப பேச முடியாது. விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்பும் உயிரும் கலந்ததுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும். உயிர்னு ஒண்ணு தனியா இருக்கும். இந்த உயிரும் நம்முடைய உடம்பும் சேர்ந்து இந்த உடம்பினுடைய சேர்க்கையில புதுசா உயிர் வந்த மாதிரி சொல்லக்கூடாது. உயிர்னு ஒண்ணு தனியாகவும் உடம்புன்னு ஒண்ணு தனியாகவும் இருந்து இதை இணைக்கிற வேலை. இது புரிஞ்சாதான் சைவ சித்தாந்தங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்க முடியும் உள்ள நுழையிறதுக்கு. ஆனா இது புரியாது. வாழ்க்கையில எங்கேயுமே என் உடம்பு வேற உயிர் வேறங்கிறது அனுபவத்துல கிடையாது நமக்கு, மற்ற மகான்களுக்கு இல்ல, நமக்கு. நம்ம உடம்பு வேற உயிர் வேறன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சேர்ந்துருக்குது இல்ல. இந்த சேர்க்கையை செய்கிற வேலை தான் சபை நடனம்னு பேர். இது கால் வச்சு ஆடுறதுனால வெளிப்படையா உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் இருக்கிறதுன்னு அர்த்தம். கடவுளுக்கே என்ன வேணும்ப்பா, கால் வேணும். அந்த கால் தான் முதல்ல சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அவர் அந்த மாயைக்குள்ள அவர் முதல்ல கலக்கணும். அவர் கலந்தாதான். இப்ப நீங்க பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு சொற்பொழிவு பண்றேன் அப்படின்னா முதல்ல நான் படிக்கணும், அப்புறம்தான் நான் உளர முடியும். அப்ப நான் படிக்கணுங்கிறது தான் கடவுள் மாயைக்குள்ள அவரு வேலை பார்க்கணும். அப்ப அவரு வேலை பார்த்து அதுக்குள்ள நின்னார்னா தான் நாம நிக்க முடியும். இதுதான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 சிவ தத்துவம் படிப்பீங்க. இதுதான் அது. இதுக்கப்புறம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதுக்குள்ள நின்ன பிறகு நாம அதோட எளிமையா பழகலாம். எதோட? கலக்க முடியாத பொருள்களோட. இப்ப நீங்க இப்படி வச்சீங்களேன், தண்ணி இருக்கு, காத்து இருக்குது, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு, இன்னொன்னு என்ன, நிலம் இருக்கு, பூமி இருக்கு. இதுல நிலம் தவிர 4 உங்களோட நேரா கலக்குது. நிலம் தவிர, ஆமா, மூச்சு காத்து இழுத்துன்னு உட்காந்துக்கிறீங்களா, காத்து நேரா உள்ள போதா இல்லையா? தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி நேரா உள்ள போதா இல்லையா? ஒரு வெப்பம் இருந்தா தானே உட்கார முடியுது, நேரா வெப்பத்தோட தொடர்பு கொள்றீங்களா இல்லையா? ஆகாயம் இருந்தா தான் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, இங்க உட்காருங்க. அப்ப இந்த 4ம் நீங்கள் நேரடியாக அல்லது தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் எப்போதும். நிலம் எங்க தாங்குது? ஓ, உட்காந்துக்கிறீங்களா? அப்ப நீங்க நான் சொல்றது இப்ப மூச்சு காத்து உள்ள போகுது இல்ல, அந்த மாதிரி. இப்ப நெருப்பு எனக்கு சூடு இருந்தாதான் இங்க உட்கார முடியாது, ரொம்ப குளிரா இருந்தா உட்கார முடியாது, அல்ல ரொம்ப வெப்பமா இருந்தா உட்கார முடியாது. அதுக்கு ஒரு நான் தொடர்பு கொண்டிருக்கணும். அதை ஆகாயம் கண்டிப்பா இப்ப நான் இதுக்குள்ள அதாவது நான் மிதக்காம உட்காரன்னா அதுக்கு ஒரு ஆகாயம்.
இந்த நாளும் உங்களுக்கு தொடர்பு கொள்ற மாதிரி நிலம் இருக்குதான்னு கேட்கிறேன். ஆகாயத்துல இன்னும் ரொம்ப நுட்பது. ஆகாயத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா உங்களுடைய கண்ணுக்குள்ள ஒரு ஆகாயம், மூக்குக்குள்ள ஒரு ஆகாயம், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆகாயம் இருக்கு. அதுதான் 10 வித வாயுக்களால உங்களுக்கு புரிய வரும். இது இல்லாம நிலம் எப்படி உங்களோட சம்பந்தப்படுது? நிலம் எப்படி சம்பந்தப்படுது? தண்ணி உள்ள ஊத்துறீங்கல்ல, அது டெய்லி வாழ வைக்குதா இல்லையா? காத்து உள்ள போயிட்டு தானே வந்து அது வாழ வைக்குதா இல்லையா? அப்ப நிலம் எப்படி என்னை வாழ வைக்கிறது? சாப்பாடு தான். இப்ப நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எனக்கு பூமி சம்பந்தம். அப்போ மண்ணை வாயில கொட்ட முடியாது. உனக்கு அதை தனியா தயார் பண்ணி தரணும். எது மூலமா? இந்த தாவர சங்கமங்கள் மூலமா தயார் பண்ணி தரணும். அப்ப தயார் பண்ணி தர்ற அந்த நிலம், ஏன்னா இப்ப நீங்க இந்த காத்து, பூமி, இது காத்து, தண்ணி, இதுங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குல்ல, உங்க உடம்புல எதோட பர்சன்டேஜ் அதிகம் இருக்கும்? தண்ணியா? அதான் ஊத்தி கட்டுறீங்களா அப்பப்பா? இந்த உடம்பு மிருகத்தை சாப்பிட்டாலும் சரி, மீனை சாப்பிட்டாலும் சரி, அது தண்ணியில தான் இருக்குது. தண்ணி தன்மை இல்லைன்னா சாப்பிட முடியாது, அது வேற. ஆனா அதுல எது அதிகமா இருக்கு? வெப்பம் அதிகமா இருக்குமா, நீர் அதிகமா? இப்ப பேலன்ஸ் பண்றது நான் புரியுதா உங்களுக்கு? நிலத்தோட தன்மை தான் அதிகமா இருக்கும், பூமியோட தன்மை தான் அதிகமா இருக்கும். இப்போ நான் அடிக்கடி உங்களுக்கு வேடிக்கையா சொல்லிக்கிறேன்ல, இப்போ உங்ககிட்ட ஒரு வேப்பங்கொட்டையும் புளியாங்கொட்டையும் கையில கொடுத்து உங்க வீட்டு வாசல்ல நட சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரே மண்ணில் தானே நடுறீங்க. ஆனா வேப்பங்கொட்டையில இருந்து வேப்பங்காயும், புளியாங்கொட்டையில இருந்து புளியாங்காயும் ஏன் வரும்? ஒரே இடம் தானே சார். அங்க வேப்பங்கொட்டை அந்த மண்ணுல இருந்து தான் அதெல்லாம் வருது. ஏன் வேப்பங்கொட்டையில இருந்து வேப்பங்காய், புளியாங்கொட்டையில இருந்து புளியாங்காய்னா அதுதான் விதையோட தன்மை. ஆனா அந்த பூமியை தான் இப்படி மாற்றி கொடுக்குது. பூமியை தானே மாற்றி கொடுக்குது. வெறும் காத்து. இப்போ நம்ம பர்சன்டேஜ், இப்போ நீங்க சாப்பிட்றீங்கன்னா நிலம் அதிகமா ஏன் தேவைப்படுதுன்னா உங்களோட காத்தும் தண்ணியும் அதிகமா கொண்டு போயிட்டு இருக்குது. இந்த நில சம்பந்தம் அல்லது பூமி சம்பந்தம் அப்படிங்கிறது ஏதோ சொத்து சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்ல, இவனுக்கு அதுலதான் பிரச்சனையா கடவுள் வேலை வைக்கிறான். மற்ற நாளும் அவன் பார்த்துக்கிறான், ரெகுலேட் பண்றான். எதை? ஆகாயத்தையோ, நெருப்பையோ, தண்ணியையோ, காத்தையோ அவன் ரெகுலேட் பண்ணிடுறான் இந்த உடம்பு மூலமா. ஆனா இந்த பூமி சம்பந்தத்துல தான் உங்களை பிடிச்சி நீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்குறான். இந்த அப்ப நீ பூமி சம்பந்தத்துல நான் எப்படி கலக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுதா இல்லையா? எப்படி கலப்பீங்க? இப்போ இப்ப பூமி சம்பந்தமா கலக்கணும். எப்படி கலப்பீங்க? எல்லாருக்கும் ஒரு 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 ஸ்பூன் மிளகா கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சில பேர் இருக்கிறான், எங்க கூட ஒருத்தன் படிச்சான், சாயங்காலம் வந்து உட்காந்துப்பான், புளியை கொஞ்சம் எடுத்து மிளகாத்தூள் வச்சுன்னு சாப்பிடுவான். ஏன்னா வீட்டில் மிச்சத்தாட்டு பழக்கம் அது கிடைக்கலன்ட்டு சாயங்காலம் ஆனால் இந்த வேலையை பண்ணுவான் ஒருத்தன். அப்போ புளியும் மிளகாயும் அவனால முடியுது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடாது. சில விஷயம் சில பேர் டியூப்லைட்டை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறாங்க, சில பேர் கல்லை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறாங்க, மண், அது பிரச்சனை இல்லை. இன்னும் பழங்குடி நாகரிகத்தில் மானுடவியெல்லாம் படிச்சிங்கன்னா இது அதிசயமான விஷயமா இருக்கும். 100 வருஷத்து விஷயம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதில் சில பேர் வந்து மலையில் சாப்பாடு இல்லை, வேடர்கள் இங்கே பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல கிடைக்கிற மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. மண்ணை எடுத்து சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அது உடம்புக்கு தெரிக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு நீங்கள் நடக்கக்கூடாது, அங்கேயே படுக்கணும். சில பேர் நடந்துட்டான்னா செத்துருவான். ஏன்னா அது வந்து அவனுக்கு அந்த செரிமானத்துக்கு, அந்த வயிறுக்கு நீங்கள் ஆற்றல் கொடுக்கணும், நடக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் மானுடவியல் வரலாறுல இருக்கும். மண்ணு சாப்பிட்றதுலாம் இருக்கும். அது மாதிரி சில நாவலில் பார்த்தோம்னா விஷத்தை எத்தனை தர கழுவிலாம் விஷக்காயை நல்ல காயா சாப்பிட்றது அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னது? இது இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தான் நீங்கள் வாழறதுக்கு கலக்கிறது. மிளகாயும் புளியும் சேர்த்தா தானே சாப்பிட முடியுது. வெறும் மிளகாயை போட்டால் சாப்பிட முடியல. எல்லாத்துக்கும் போடுறதுக்கு என்னத்தை போட்டோம்? உப்பை போட்டோம். அப்போ நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது இதனோட கலக்கிற முறை. இதை நான் கத்துக்கிறேன்னா இல்லையா? கத்துக்கிறீங்கல்ல. இப்போ உங்களுக்கும் விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம்? இது சோமசுந்தர நாயர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதுறாரு. அதாவது சிவஞான முனிவருக்கு வியாபாரியம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா வேலை பார்த்தவர் அவர். அவருடைய நூலில் ஒரு அற்புதமான விளக்கம்லாம் இது கொடுத்துருக்காரு. அதுல ஒண்ணு, இந்த பகுத்தறிவுங்கிறீங்களப்பா, யாரு? இந்த அப்பெல்லாம் வந்து பகுத்தறிவாளர் கழகம், திராவிடர் கழகங்கள்ல பகுத்தறிவாளர் மேலை நாட்டுல இருந்துலாம் வருது. அப்ப அவர் அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுறாரு. அப்ப சொல்றாரு, நாய், குரங்கு, பறவை இதுங்கெல்லாம் எதை சாப்பிடணுமோ அதுக்கு தெரியுது, அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க பகுத்தறிவின் மூலமாக இதைத்தான் சாப்பிடணும்னு வேலை பார்க்குறீங்களா இல்லையா? அப்ப அதுக்கு மன சம்பந்தம் வேணுமா இல்லையா?
அதுக்கு மனம் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்மா ஒன்னை ஏத்துக்க வேண்டியதா இருக்குதா இல்லையா? ஆன்மா ஒன்னை ஏத்துக்கிட்டா கடவுள்னு ஒன்னை ஏத்துக்க வேண்டியது இருக்குதா இல்லையா? இது பகுத்தறிவுங்கிறதுல பேர்லயே இப்படிலாம் நீங்க மோசடியா போறீங்கன்றதெல்லாம் தெளிவா அவர் சொல்றார். இது எதுக்கு இங்க நான் சொன்னேன் அப்படின்னா, நான் என்னுடைய உயிர் வாழ்க்கையை உணவின் மூலமாக இந்த நிலத்திலே நான் வாழ்கிற முறையை, இதனோடு என்னுடைய உடம்பு இந்த பொருள்களோடு கலக்கிற முறையை நான் தெரிந்து வைத்துக் கொள்ளுகிறேன். இதானே சாப்பிட்ற முறை. இப்ப எதை சாப்பிட்டு எப்படி வாழறது, நீங்க எப்படி வாழறது அப்படின்றப்ப உங்க உடம்பு அதை கத்துக் கொடுக்கும். சரி, உங்க உடம்பு எப்படி கத்துக் கொடுக்குது? இதுக்கு எது ஆதாரம்? இப்ப அவருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் ஒத்துக்கும். இப்ப சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு விளக்கெண்ணெய் தடவுனா கூட ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு சாதாரணமாக எண்ணெய் தடவுனாலே ஜன்னி பிடிச்சிரும். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிறப்பிலே இருந்து இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம், இது மூணுல எது ஏறுது எது இறங்குதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற உணவு நீங்க கொடுக்கணும். இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம் இந்த மூணை பார்த்து அதுக்கேற்ற சாப்பாட்டை நீங்க சாப்பிடணும். இதுக்கு பேர் என்ன? உங்க உடம்புக்கு எதை கலக்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க இல்லைங்க, என்னதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சில விஷயம் ஏறவே ஏறாது. என்னதான் சாப்பிட்டாலும் வாதம், பித்தம், சிலேத்துமத்துக்குள்ள ஒரு சில விஷயத்தை நீங்க ஏற்றவே முடியாது. அதுக்கு கொடுக்கறதான் ரசம். ரசம் என்ன? முழு ரசம் இல்லை, இந்த ரசமணி, அப்புறம் இந்த ரசம், இந்த சித்த வைத்தியத்துக்குள்ள சிலதை கொடுப்பாங்க. கந்தகம், இந்த அதுக்குள்ள தங்கம், இது எல்லாத்தையும் புடம் போட்டு கொடுக்கறது. இந்த புடம் போடுறதுனா என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்னா, நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் சிலதை ஏத்துக்க முடியாது. இப்ப நீங்க போய் பாருங்களேன், எத்தனை பேர் சாப்பிட்டு உங்க உடம்பு இப்ப பி வைட்டமின் மாத்திரை, சி வைட்டமின் மாத்திரைலாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் காலையில யூரின் போகும்போது எவ்வளவு பாதி சத்து வெளியே போயிட்டு இருக்குது அப்படி. ஏன்னா அவங்க குடல் வழியா கிரகிக்கிற விஷயம் அதுக்கு மேல நடக்காது. அதே மாதிரிதான் இந்த சித்த வைத்தியத்துக்குள்ள நீங்க சாப்பிட்றதெல்லாம் கடந்து உங்களை உடம்ப மாற்றி கொடுக்கணும்னா அவங்க ஸ்புடம் போட்ட சில பொடியை கொடுப்பாங்க. அந்த பொடி தான் உங்க உடம்புல கலக்கிற முறைக்கு பெரிய விஷயம். இப்போ டாக்டருங்க உடனே நோய் தீர்க்கிறதுக்கு ரத்தத்துல நேரா இன்ஜெக்ஷன் போட்டுறாங்கல்ல, சிலது நரம்பு ஊசி போடுவாங்க, அது ரத்தத்துல நேரா ஏத்துறது. அதுவே ரத்தத்தை நரம்பு தொடாம ஏத்தினாதான் B12 இருந்தாலும் வாழ முடியும். சிலருக்கு மட்டும் தான் நரம்புல போடணும். அப்போ கலக்க வைக்கிற முறை இந்த உடம்பு அதை என்ன பண்ணுது உங்களுக்கு, நீங்க கத்துக்கல. அதை இப்படி கலந்தாதாங்க நான் இருப்பேன் அப்படின்னு, இப்படி கலந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்னு உடம்போட அமைப்பே அதான். இப்ப நீங்க கத்துக்கிட்டு பண்றீங்களா? இல்ல, உங்களை கத்துக்க வைக்குது. நான் இதை தான் சாப்பிடுவேன்னு நீங்க புட்டு பாருங்களேன், நடக்காது. நீ இதைதான் கொடுத்தாதான் நான் இருப்பேன் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். ஆனா அதுக்கு அறிவு கிடையாது. அதுதானே கத்துக் கொடுக்குது, அதுக்கு அறிவு கிடையாதுல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் ஞானம்னு பேர். இதைதான் குற்றாலம், நெல்லை, மதுரை, சிதம்பரம்ங்கிறதுல கடவுள் ஆடுறாருன்னு சொல்ற அந்த படிமம் என்ன அப்படின்னா, என்னுடைய உடம்பில் நான் கற்று தேர்ந்து இந்த உடம்பை வாழ வைக்கிற முறையை தெளிவாக தெரிந்து கொண்டால் நடராஜர் டான்ஸ் எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். நடராஜர் நடனத்தை நான் பார்த்துட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எப்படியாவது பஸ்ஸை பூச்சி எங்கேயாவது போய் நின்று அதை முட்டி மோதி எப்படியாவது எவனையாவது காலி பண்ணி பார்க்கறதுங்கிறது மட்டும் இல்லாது. அது போங்க வேணாம் இல்ல, ஆனா அது பெரிய லெவல் கிடையாது. போறது எல்லாருக்கும் தேவைதான், வழிபாடு ரைட்டு தான், நடராஜ ஆட்டம்லாம் உண்மைதான். ஆனா அதுவே உண்மை கிடையாது. அதுக்குள்ள நான் போறது மூலமா இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு வரணும். இதை கத்துக்கிட்டேன் என் உடம்பு அழியாமல் நான் காப்பாற்றி விட்டேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டான்னா அவனுக்கு தான் நடராஜர் அந்த ஆயிரங்கால் மண்டபத்து அபிஷேகத்தை பார்த்தான்னு அர்த்தம். ஆயிரங்கால் மண்டபத்து அபிஷேகத்தை பார்க்கறதுனா என்னன்னா, இந்த உடம்பிலே இருக்கிற கடவுளை வேலை செய்ய வைக்கிறது. உடம்புல இருக்கிற கடவுளை வேலை செய்ய வைக்கணும். உடம்புல கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அதுதான் நீங்க மூலாதாரத்துக்குள்ள இருக்கிற நெருப்பை எழுப்பினால், உங்க தலையில இருக்கிற 1000 இதழ் தாமரை விரிந்தால், ரொம்ப சூடு ஏற்றிட்டா பொசுங்கிடும், கொஞ்சம் விரிந்தால்
அதுக்குள்ள இருக்கிற பால் உங்களுக்கு பொழிந்தால் உங்க உடம்பு நிலையாக இருக்கும். ஆனால் என்ன பிரயோஜனம்? இப்ப சொற்பொழிவு 365 நாளும் 10 வருஷமா நடக்குதா? இந்த தூணுக்கும் ஞானம் வரல, எனக்கும் ஞானம் வரலன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த உடம்பு இருக்கும். அந்த உடம்பு இருக்கும், ஆனா இந்த ஆன்மா அதுக்குள்ள வியாகாரமா ஏறணும். இதுக்குள்ள என்ன ஒரு பெரிய கோளாறுன்னு கேட்டீங்கன்னா, அதை மட்டுமே தனியா பார்க்கறதா, என்னுடைய செயல்பாட்டுக்குள்ளேயே நான் புரிஞ்சுப்பனா, இல்ல என்ன கடவுள் மாத்திய புரிய வைப்பாரா அப்படிங்கிற கோளாறு உங்களை வச்சுதான். எனக்கு அதை தாண்டி என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த உடம்புங்கிறது ஒரு அறிவு இல்லாத பொருள். அதுல இருந்து என்னை வாழ வைக்கிற விஷயம் வருதுன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? உடம்புங்கிறது அறிவில்லாத பொருள். அதுல இருந்து வர்றதை அனுபவிச்சா நான் எனக்கு அனுபவம் நிறைவாயிடுன்னு சொன்னா அது தப்பு. உடம்பு அறிவில்லாதது. அதுல இருந்து வர்ற அந்த பால் அது இதுன்னு ஏதோ பேர் வைக்கிறாங்கல்ல, என்ன பேர் வைக்கிறாங்கன்றத பத்திலாம் நீங்க போய் யோகா அது இதெல்லாம் படிச்சீங்க. அது அறிவானதா அறிவு இல்லாததா? பசுமாட்டு சாணியை விட பசுமாட்டு என்னது அது பால் ரெண்டும் ஒண்ணு தானே? மாட்டுல இருந்து வர்றதுனால ரெண்டும் ஒண்ணுதான். மாட்டுல இருந்து வரதுனால ரெண்டும் ஒண்ணு தானே? யார் இல்லைன்னு பஞ்சகோமியம் பஞ்சகவ்யம் எடுக்கிறாங்கல்ல, ஆவின் 5 ஆண் 5 எடுக்கிறாங்கல்ல, அது என்ன? சாணம், அதோட மூத்திரம், அதுக்கப்புறம் பால், தயிர், நெய், இந்த 5ஐயும் கலக்கிறது தான். இது 5ஐயும் கலந்து தெளிவா கலக்கிறதுனா அளவு பார்த்து கலக்கணும். அந்த அளவுக்கு கலக்கிற முறையெல்லாம் இருக்கு. அதை கலந்து ஒழுங்கா சாப்பிட்டா நோய் வராது. உண்மைதான் அது. உங்களுக்கு எப்படி கலக்கணுங்கிறது தெரியணும். இப்ப இதுதான் கடவுளுக்கு நீங்க இது முதல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகப்பெரிய மருந்து. தொடக்கத்துல இதுக்கு இப்படி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் அவரை இலை, எலுமிச்சை இலை, இன்னொரு இலை ஒன்று இருக்கு. இந்த 3 இலையும் கொதிக்க வச்சுக்காச்சுன்னா எவ்வளவு பெரிய வைரஸும் போயிடும் அப்படின்லாம் மருத்துவ முறை இருக்கு. இப்ப இதெல்லாம் நான் கத்துக்கிறேன்ல, இந்த கத்துக்கிறது இதுல இருந்து வெளியே வர்ற ஒண்ணு பேசுறேன்ல மருந்து. இதே மாதிரி என்னுடைய உடம்புல இருந்து வர்ற ஒண்ணு மருந்தா இருக்கும். ஆனா அது ஆன்மா என்பதாக ஒரு விஷயமா, அறிவான விஷயமா இருக்காது. கடைசி வரைக்கும் இது ஒரு இடைவெளி உள்ளது. இதுல ஒரு கேப் இருக்கு. என்ன கேப்னா, என் உடம்புல வர்ற எந்த ஒரு அபரிமிதமான விஷயமும் அது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆற்றல் தான். ஆற்றல், பவர் கூட நீங்க எது வேணாலும் பேசிங்க. ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க எல்லா விஷயம் எதுல போய் பேசினாலும் சரி, இது சபை. இந்த சபையில் எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இது எதுவும் ஆகாது, இதை கடந்த அனுபவமா ஆகாது. அந்த வகையில மட்டும்தான் அசபைன்னு பேர் வரும். அசபைனா சபை இல்லாததுன்னு கிடையாது, இதை கடப்பது அசபை. அப்படி சொல்லணும் அதுக்கு அர்த்தம். அசபைனா சபையே இல்லாததுன்னு சொன்னா, இப்ப வள்ளலார் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? அத்துவித சபை. எதை அத்துவித சபைங்கிறாரு? சுத்த உடம்பியா சுத்த மெஞ்ஞான சுபோதய வெளியேனும் அத்துவித சபை. அது சிற்றபை, ஞான சபை. ஞான சபை அப்படின்னா எது? சத்திய ஞான சபை தான் கடவுள். ஞான சபை ஆன்மா. இந்த ஞானங்கிறதான் சித்து. அதான் நீங்களும் சொன்னீங்க சித் சபை அப்படின்னா தமிழ்ல இன்னும் அழகா ஞான சபை அல்லது அறிவு சபை. இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள இது சத்திய ஞானம் என்பதாக வரணும். மற்றதெல்லாம் அசத்திய ஞானம். அசத்திய ஞானம் என்ன? அசத்திய ஞானம் அது மத்தவன் சொல்றது. நாம சொல்றது அறிவு இல்லாத பொருள்களோடு சேர்ந்து பெறுவது அசத்திய ஞானம். பொய் கிடையாது. அதனால்தான் மெஞ்ஞானம்ன்றதுக்கு இவ்வளவு வாரம் எடுத்தோமே, 2-3 வாரமாக வகுப்பு எதுக்கு எடுத்தோம்? மெஞ்ஞானம் என்று சொன்னால் படிக்கிறதெல்லாம் மெஞ்ஞானம் கிடையாது. நானும் கடவுளும் சேருகிற எதோடு எது சேருமோ அதுதான் சித்துக்கு சித்தன்றி. அந்த ஆன்மா கடவுள் அப்படிங்கிற விஷயமா அறிவான பொருளோட கலந்தாதான் மெஞ்ஞானம். மற்றதெல்லாம்
நீங்க பதிஞானம்னாலும் வச்சிங்கோ எதனாலும் வச்சிங்க, இந்த சைவ சித்தாந்தம் கேட்டு கேட்டு உங்களுக்கு ரொம்ப பேரு கோளாறு. எதையாவது ஒண்ணு சொல்லி நீங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்றேன் அந்த மெய்ஞானத்துக்குள்ள பதிஞானம் சொன்னா என்ன திருப்தி வருது உங்களுக்கு? ஃபெமிலியர் கிடையாது. அதுதான் நம்ம இதுக்கு மேல நாம வரல. இதுதான் மெய்ஞானத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள கோளாறு. மெய்ஞானம் என்று சொன்னால் இது அளவுல நிக்காது, இதை தாண்டி அது நிற்கும். அதுக்குள்ள என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். என்ன வழி கொடுக்கணும்னா இதுக்குள்ள வர்றதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது மறுபடியும் கோளாறாயிடும். இப்ப பதிஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பதினா யாரு? இப்ப வள்ளல் பெருமானம் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சாரு? முதல்ல என்ன அருள் சிவ பதி ஆம் அப்படின்னு ஆரம்பிக்காருல அருட்பெருஞ்சோதிக்கு. அது ஏன் அருள் சிவ அப்படின்னு சொன்னாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சிவம் என்ற சொல்லால் இந்த உலகத்தில் பயிற்சி நடந்து விட்டதனாலே சிவம் என்ற சொல்லை சொல்லாமல் கொள்கையை சொல்ல முடியாது. எப்படி அத்துவிதம்ங்கிற சொல்லு தத்துவ உலகத்துல வந்ததோ, இப்ப நான் நேரா ஒண்ணு சொல்லலாம், அதுக்கு நானே சொல்லலாம், ஆனா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சொல்லால் இந்த உலகத்திற்கு தத்துவம் பயிற்சி தரப்பட்டு விட்டது ஆதலினாலே அந்த சொல்லை சொல்லி அதற்கு இந்த மாதிரியாக நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் அல்லது இப்படி பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லணும். அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? உங்களுக்கு மூளையில இருக்கிற விஷயத்தை நான் அகற்ற முடியாது, அல்லது உங்களுக்கு அது புதுசா தர்ற விஷயத்தை எதுக்காக சொன்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அருள் சிவ பதி ஆம். இந்த பதிங்கிற சொல்ல தலைவன் அப்படின்னு போடுறது, அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே பதிந்திருப்பவன் போடுறது, இந்த சொல் ஜாலத்துல உங்களுக்கு என்ன வருது? ஒரு ஆசை இருக்கு. அந்த சொல் ஜாலத்தெல்லாம் மறந்துட்டு இது எதனால் சொல்லப்பட்டது என்று கேட்டால் அறிவு என்கிற விஷயமாக சொல்லப்பட்டது. அறிவு என்கிற விஷயமாக சொல்லப்பட்டது பதிஞானம் என்று சொன்னால் கடவுளுக்கு அறிவு உண்டா இல்லையான்னு நான் கேட்டுருவேன். அப்புறம் உங்களை மாதிரி ஆள் கேட்டா எனக்கு கோபம் வராதா? கடவுளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன் அறிவே இல்லைங்கிறேன். உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அறிவு இருக்கு. அவனுக்கு உங்களை மாதிரி அறிவு இல்லை அவனுக்கு. கரெக்ட் தானே? அப்ப நீங்க எதை அறிவு என்று நினைக்கிறீர்களோ அது அவனுக்கு கிடையாது. அதை என்னன்னு சொல்றது நான்? அப்ப அவனுக்கு அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவு தானே நம்ம அறிவுன்னு நினைக்கிறோம். அப்ப அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா நல்லதானே இருக்குது. கரெக்ட் தானே? அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் அறிவை நான் என் அறிவை வச்சு பேசக்கூடாது. பதிஞானம்னு சொன்னாலும் கூட பதி தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு சொல்லாது. அதனாலதான் தனி வெளியினார் வள்ளலார். எனக்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி இதை வெளிப்படுத்த வேண்டும், நான் தான் அதை பயன்படுத்துவேன். அது எனக்கு என் மூலமா ஊத்தாது. அப்படி ஒரு விஷயமே சைவ சித்தாந்தத்துல கிடையாது. கடவுள் சொன்னார் என்று வேதத்தை சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட சைவ சித்தாந்தம் சொல்லும் போது கடவுளே நேரா எல்லாருக்கும் ஒரு புக்கா கொடுக்கல. கடவுள் நந்திக்கு சொல்லி, நந்தி சனகருக்கு சொல்லி, அதுக்கப்புறம் சொல்லி ஆன்மாக்கள் அனுபவமாக எடுத்த முடிவின் மூலமாகத்தான் சைவ சித்தாந்தம் கடவுள் ஞானத்தை பேசியது. இது கடவுளோட ஞானமா ஏன் ஞானமா? சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இந்த விஷயம். நல்லா புரியுதா? நந்தி தேவருக்கு உட்கார வச்சு நான் சொல்றதை கேளுன்னு கடவுள் சொல்லல. எப்படி சொன்னார் கடவுள்? எப்படி சொன்னாரு? வாயால சொன்னார்னு சொல்லக்கூடாது. எப்படி சொன்னாரு? கடவுள் நந்தி தேவருக்கு எப்படி ஏன் சொன்னார்? பதிஞானம் சொன்னீங்கல்ல, இப்ப நந்தி தேவருக்கு பக்கத்துல தான் கடவுள் இருக்கிறாரு. கடவுள் நந்தி தேவருக்கு ஏன் சிவை சித்தாந்தம் அல்லது ஆகமத்தினுடைய முடிவை சொன்னார்? ஏன் சொன்னார்? அவருக்கு டவுட் வந்தது, அதனால சொன்னார். அதானே? நந்தி தேவருக்கு வந்த சந்தேகத்தை தீர்ப்பான் வேண்டி சொல்லப்பட்டது சிவஞான போதம். அப்ப கடவுளா சொல்லல, உங்களுக்கு மூல வேலை செஞ்சு அதுல வர்ற சந்தேகத்துக்கு கடவுள் சொன்னதாக சைவ சித்தாந்தம் வருது. அப்போ கடவுள் கொட்டி வச்சு உங்களை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லல. சொன்னா அதை நம்ம ஒத்துக்கவும் மாட்டோம். ஏன்னா அதனாலதான் ஆன்ம சித்தக்தியே இறுதி பிரமாணம் அப்படின்னாரு. யாரு? சிவஞான போதம் அல்லது அருணந்தி சிவம். இவங்க சைவ சித்தாந்தம் சொல்லும் போது நீங்க எடுக்கிற முடிவு தான்பா, வேற யாருக்கும் இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது.
அந்த ஆன்ம சித்தக்தியே இறுதி பிரமாணம். இது ஒரு முக்கியமான வாக்கியம் சைவ சித்தாந்தத்துக்குள்ள. அதுதான் தனி வெளி இப்படின்றது. ஏன் ஆன்மாவை தனிப்பொருளா ஏத்துக்கணும்னு வள்ளலார் வரைக்கும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான பின்னணி தான் அது. பின்னணி மட்டும் இல்ல, அனுபவம், உண்மை. பொய்ய பேசினாதான் என்ன வேணாலும் பேசலாம். அது இப்படிங்க, அது இப்படிங்க, எது எப்படியான உண்மை என்று வருகிற காலத்தில் அதுக்குள்ள என்னுடைய இருப்பு கண்டிப்பாக உண்டு. அதுதான் சைவ சித்தாந்தம். எல்லா பொருள்களும் உண்மை பொருள்கள். அதுதான் இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல கடவுளை பத்தி சொல்லும் போது கூட சிவம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நான் ஏற்று அதனுடைய உண்மையையும் பரிகரிக்க வேண்டும் அல்லது விளக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள நாம கொள்கை பேசுறது அர்த்தம் இல்லை. அதனாலதான் முதல்ல அருள் சிவ நெறிசார், அருள் பெருநிலைவாழ், அருள் சிவபதியாம்னு சொன்னதுக்கே சிவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. அதான் காரணம். ஆனா அதுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி 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 தான். ஏன் 4 தடவை அருட்பெருஞ்சோதி சொன்னாருங்கிறதுக்கு நான் பல வாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த பொருளோடு கலக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் என்கிற ஆன்மாதான் தலைமை உடையது. அதுக்குள்ள கடவுளும் தலைமை உடையவர் அல்ல. எது மாயை அல்லது உடம்பும் தலைமை உடையது அல்ல. ஆனால் இந்த கலக்கிற கலப்பு முறையில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மூளையை பயன்படுத்தணும். இப்போ நாய், விலங்கு, பறவை அதுங்க மூளையை பயன்படுத்தி சாப்பிடுதா? நாய், நீங்க தான் உங்க வீட்டில் வளர்க்குற நாயை கெடுத்திருப்பீங்க. நான் சொல்றது வெளியில வளர்ற நாயை. வெளியில வளர்ற நாய் இருக்குல்ல, அது என்ன சாப்பிடும்? அதுக்கு இயல்பாக அது போய் புல்ல சாப்பிடாது இல்ல. ஏன் நாய் புல்ல சாப்பிடாதா? அது ஜூஸ் போட்டு இல்ல உங்ககிட்ட கொடுத்து கொண்டாந்து ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடலாம்ல. ஏன் விலங்குகள் அதற்கு இயற்கையாக இருக்கிற விஷயங்களோடு மட்டும் இருக்கின்றன? நீங்க மட்டும் இந்த ஊர்ல இப்ப பலாப்பழம் இல்லைன்னா கூட எந்த ஊர்லயாவது விளைஞ்சதை வாங்கி வச்சுன்னு சாப்பிட உட்காந்துக்கிறீங்க. இந்த சூழலில் இதுதான் உணவு என்பதாக அந்த சூழலுக்கு ஏற்ப உணவு உற்பத்தி உங்களை சார்ந்து கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க எல்லா நாட்டிலும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதுனால என்னாச்சு, அது கூட நினைச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை லோடு இந்த ஹோட்டலுக்கு போகுது, எத்தனை லோடு இதுக்கு என்னது சாப்பாடு போடுறாங்களே, இந்த என்ன அன்னதானம், இந்த அன்னதானத்துக்கு போகுது. இப்படிலாம் பார்த்தா இதெல்லாம் எப்படிதான் விளையாச்சு, எப்படிதான் இந்த மக்களை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு தடவை நின்று பாருங்களேன் எங்கேயாவது ஒரு காய்கறி கடைக்கு போய். இல்ல நீங்க நினைக்கிற ஒவ்வொரு பக்கமும் வண்டி வண்டியா போயிட்டு இருக்குது. இவ்வளவு வண்டிகளையும் எங்கதான் விளையுது, எப்படிதான் விளையுதுன்னு நினைச்சு பாத்துருக்கீங்களா கொஞ்ச நாளாக உட்காந்து? இவ்வளோ காய்கறி ஒரு நாள்ல போயிட்டு இருக்குப்பா. இவ்வளோ காய்கறியும் எப்படி விளைஞ்சு எப்படி வருது, என்ன சுத்தம் இருக்குது, அதுக்குள்ள எப்படி வாழறான், எப்படி மனுஷன் வாழறான், கொஞ்ச நேரம் நின்று பாருங்களேன். அதுக்குள்ள ஒரு எப்படி மருத்துவமனைக்கு போய் தோல் செக்ஷன்லயோ அல்லது டிபி செக்ஷன்லயோ உட்காந்தா உலகமே வானாயான்ட்டு வந்துருவீங்கல்ல. நீ ஜிஹெச்சுக்கு போயிட்டு தோல் மருத்துவ அந்த செக்ஷனுக்கு போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் டிபி செக்ஷன்ல போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. இதெல்லாம் போய் நின்று பார்த்தா உங்களுக்கு நொந்துருவீங்க. அப்புறம் இந்த மூளை தலை அடிப்பட்டவங்கள போய் நின்று பாருங்களேன். அப்ப என்ன விஷயம், உங்களுக்குள்ள அது உணர வைக்கிற விஷயம். அப்ப மற்ற மிருகங்களுக்கு பறவைகளுக்கு இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் மனிதனோட வேலை. இதுதான் பகுத்தறிவுங்கிறார். அப்ப நான் அதை கத்துக்கிற போதே எனக்கு மனம், எனக்கு உயிர் அல்லது என் கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றேன். அப்படி வராம நான் பேசினா எந்த காலத்துல வேணாலும் நான் யார வேணாலும் ஏமாத்துவேன், என்ன வேணாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அது இந்த கடவுள் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கான நிலவரம். அதுதான் நாத்திகம் அப்படின்னு பேசி நாத்தெழும்பேறி நாத்திகம் பேசினர் அப்படின்னு மாணிக்கவாசகர் கொடுக்கறது அதான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய உடம்பை ஆதாரமாக கொண்டு இவ்வளவு எல்லாம் பெற்றேன் சொல்லுகிற வரைக்கும் கடவுள் உங்களுக்கு உடம்பை தருகிறார். இது வரைக்கும் நடராஜர். அதுக்கப்புறம் நான் என்கிற ஆன்மா அறிவாளி ரீதியா அறிவாக வளருது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க போய் உக்காந்துன்னு தியானம் பண்ணலாம், அவள் ஏதாவது தலையை கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது உருட்டலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான பழக்கம் அடுத்தவர் வாழ்க்கையும் உங்களுடைய பண்புமாக வெளிப்பட்டால் அப்பதான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சாப்பாடு தான் இருக்கும். இப்ப நான் சாப்பிட்றதுலயே நீங்க இப்ப சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்க. இங்க இத்தனை பேர் சொற்பொழிவு கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யாரும் எனக்கு பதில் சொல்ல தேவையில்ல. ஆனா உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்களே யோசனை பண்ணுங்க. சாப்பாடை தட்டில் போடும்போது நான் ஒரு இடத்துல இருக்கிற கீழே டெய்லி சண்டை நடக்கும். நேற்று பூரி இல்லைன்னு சண்டை போடுவான், ஞாயிற்றுக்கிழமைனா கறி ஒழுங்கா இல்லைன்னுவான், அது வேற அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னுவான்.
ஒரே சத்தம் நடக்கும். ஏன்னா வரும்போதே அந்த எண்ணத்தோட வந்து நீ இன்னைக்கு இதை செய்யலையா அதுன்னு அதில் தான் சண்டை ஆரம்பிச்சு வேற ஒன்று சாக்கு போக்க வச்சு நடக்கும். இது ஒரு பக்கம். நீங்களும் சைவ சாப்பாடு சாப்பிட்டாலும் இது என்ன ஒழுங்கா தந்து வைக்கல, அது என்ன ஒழுங்கா இல்லை, நாக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இது கேட்கல நான். உங்களுக்கு சாப்பாட்டை போட்ட உடனே உங்க சம்பந்தமா யாருக்காவது அவங்க சாப்பிட்டுப்பாங்களா அப்படின்னு நினைச்சு சாப்பிட கையை எடுத்துருக்கீங்களா? உங்க பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனை சாப்பிட்டானா நினைக்கிறீங்களான்றது நான் கேட்கல. யாராவது அவங்களுக்கு நம்ம இதை கொடுத்துருக்கலாமே, அல்லது நல்ல பொருள் ஒன்று கிடைக்குது, அல்லது நல்ல சாப்பாடு அவங்களுக்கும் அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அவங்களுக்கு கொடுக்கலாமே, இந்த மாதிரி எண்ணத்தோடையே உங்களுக்கு சாப்பிட தோணி இருக்கா? அது வந்தோன்னா அப்புறம் எதுதான் வரும். அதுக்கப்புறம் அதில் தான் வரணும். அதில் வந்த பிறகுதான் குறைஞ்சபட்சம் யாருக்காவது கொடுத்துக்கிட்டே சாப்பிட்ற ஒரு செயல்பாடே உங்களுக்கு வரும். ஏன்னா அது கடவுள் கொடுக்குறது, அது நீங்க பண்றது இல்லை. யாரும் வந்து விலைவாசி இதெல்லாம் கணக்கு பண்ணாக்கா கொஞ்சம் தலைமறைவா தானே வாழ வேண்டியது இருக்கும். இது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்னதான் விலைவாசி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் யாரோடவாவது சாப்பிட்ற மனநிலை உங்களுக்கு பழக்கமா இருக்குன்னா அது நீங்க கிடையாது. அது நீங்க அந்த மாதிரி நினைக்கிற ஆளா இருந்ததுனால உங்களுக்கு அந்த பயிற்சியுடைய வாழ்க்கை தரப்படுகிறது. இதுதான் கடவுள் உங்களை வீடேற்றுவது. அப்போ இதுதான் நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்கிற ஒரு ஆளோட விஷயம், உடம்போட விஷயம் இல்லை. இது நான் என்கிற ஒரு ஆள் எப்படி கடவுள் தன்மையோடு அல்லது கடவுள் என்னோடு கலந்திருக்கிறான்னு தியாகராஜர் விஷயமா கண்டுபிடிக்கிறீங்களோ அப்ப இதெல்லாம் அதுதான் சொல்றது. கொல்லாமை, களவு, பொய், இந்த 3 பேசிக். மற்றதெல்லாம் விட்டுருங்க. திருடு, பொய் சொல்றது, கொலை பண்ணாம இருக்கிறது. கொலை பண்றது பலவிதம். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவோ அல்லது வாழறதுக்கு எது விட்டுருங்க. பொய்யும் திருடும் இருக்குல்ல, சரி திருடையும் விட்டுருங்க. பொய் இது இல்லாம இருக்கிறோமா? நாம பொய் இல்லாம யாரும் இல்லை. வாழ்க்கை வாழறதே பொய்யை வச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய், களவு, கொலை இந்த 3ஐயும் கடவுளை ஏற்காமல் சொல்லுகிற எவனுக்கும் அதிலே வந்து எது இருக்காது, உண்மைத்தன்மை இருக்காதுங்கிற. 1000 பேர் 1000 பேசுங்க, அதை பத்தி கவலை இல்லை. அப்ப இந்த 3ஐயும் என்னுடைய மனசாட்சி ரீதியாகத்தான் நான் வந்து இதுல நான் இப்படி இருக்கிறேன்னு காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா காட்ட முடியாது. அப்ப நான் இதுல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனசாட்சியை எதுவான விஷயமா பாக்குறேன்னா ஆன்மாவினுடைய விஷயமா பாக்குறோம். அப்ப ஆன்மாவினுடைய விஷயமா பார்க்கிற இந்த இடத்துல தான் நானும் தியாகராஜரும். நானும் தியாகராஜர்னா என்ன, இங்க வந்து உடம்பு விஷயம் இல்லை, அதை தாண்டி நான் யாருன்னு காட்டுறேன். அதுதான் நான் சொன்னது சென்ற வாரம் கூட. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம், கொடையும் பிறவி குணம் அப்படின்னு எழுதுறாங்கல்ல. ஓவியம் போடுறது அப்படின்றது இல்லை, கையால எழுதுறோம் இல்ல, கையெழுத்து, அது பழக பழகதான் தெரியும். சித்திரமும் கைப்பழக்கம், ஓவியமா இருந்தாலும் சரி, இந்த எழுதுறோம் இல்ல தமிழ் எழுத்து அதுவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ் எழுத்தை எப்படி எழுதுறாங்க, எப்படி வளர்ச்சி எழுதுறாங்க, எப்படி நேரா எழுதுறாங்க, எப்படிலாம். அதை வச்சு உங்க நேமியாலஜி வச்சாலும் சரி அல்லது கையெழுத்தை வச்சு ஜாதகம் சொன்னாலும் சரி நிறைய வந்துருது. அதுல உண்மை இருக்கு, ஆனா அதுவே முடிவானது கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் உண்மை இருக்கிறது. ஆனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த உண்மை உங்களை கீழே இறங்கி தள்ளி போயிடும். அதுல இருக்கிறது ஒரு விதமான உண்மை இருக்கிறது, அதுக்குள்ள எல்லாருக்கும் பயிற்சி கிடையாது, அது தனி. அப்போ இந்த கொடையும் பிறவிக்கணும் சொல்றப்போ கொடுக்கிறது அப்படிங்கிறதே என்னுடைய தொடர்ந்து வருகிற பயிற்சி. இப்ப குடிகாரன் கொடுப்பானா? குடிபோதையில கொடுப்பான். குடிகாரன் கொடுப்பானா? குடிகாரன் கூட என்ன கொடுப்பான்னு தெரியல உங்களுக்கு. அவன் நீ போய் உட்கார்றப்ப அவன் ஒரு குவார்டர் கொடுப்பான் அவங்களுக்கு. அதான் முதல்ல அவனுக்கு இலக்கணமே. குடிகாரன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். முதல்ல அவன் குடிக்க போனாதான் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை ஏமாற்றி நீங்க ஏதாவது வாங்கலாம். எதை? குடிகாரனை ஏமாற்றி குடிக்கிற சமயத்துல ஆனா குடிகாரன் கொடுக்கறவனா இருப்பானா? வராது. நீ ஒருவேளை கொடுக்குறான்னு நினைச்சா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க வந்து ஏதாவது ஒரு அதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த நமக்கு எதிரான தன்மைகள் நம்முடைய இயல்பு தன்மையாக அல்லது கடவுள் எல்லாருக்குமான விஷயமாக வைத்திருப்பவைகளோடு என்னப்படாது, சம்பந்தப்படாது, அல்லது தொடர்பு வராது, அல்லது உறவு அமையாது. அப்ப நான் எதுக்குள்ள இருப்பேன் அப்படின்னா
என்னுடைய நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு வரும்போதே நான் கெடுக்கிறவனா இல்லை அல்லது கெட்டு போனவனா இல்லைன்னு வரணும். இதெல்லாம் தியாகராஜர், இதெல்லாம் தான் தியாகராஜர். உடனே தியாகராஜர்னா என்னது அது, நீங்க வந்து அவரை பார்த்து ஓங்கி ஒரு கையை கும்பிட்டா வேலை இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு தளவு வளர்ந்தாதான் உங்களுக்கு தியாகராஜர். நீங்க தியாகி அப்படின்னு அங்கதான் பட்டம் வாங்க முடியும். தியாகராஜர்னா என்ன, தியாகத்தின் தலைவன், அவ்வளவுதானே. ராஜானா தலைவர், தியாகத்துல தலைவர். தியாகராஜன் பேர் வச்சுட்டு கருமையாந்தா அது இயற்கை தான் சில பேருக்கு உலகத்துல. ஏன்னா அந்த பேர் மூலமா அவனை வந்து நேரா வழங்க வைக்கணும் இல்லை எதிராக வழங்க வைக்கணும். இதுதான் கடவுளோட சித்தம். கடவுளோட சித்தம் என்னன்னா, சில பேருக்கு பேர் நேரா இருக்கும். இப்ப கோட்புலியார் பத்தி பேசணும். கோட்புலியார்னா கொள்கையில புலி. கலியர் அவர் வந்து யாருன்னா கொள்கையில விடாப்பிடி. இதெல்லாம் அந்த பேர்லயே இருக்கும். விரல் மிண்டர், வெற்றி செருக்கு, இதெல்லாம் பேர்லயே இருக்கும். ஆனா நமக்கு சில பேருக்கு விரல் மிண்டல் பேர் வச்சிருப்பான், அவன் பயங்கர கோழையா இருப்பான். அப்ப ஒண்ணு நேரா இருக்கும் இல்ல எதிரா இருக்கும். அப்ப எனக்கு அடையாளம் எதுல இருக்குது அப்படிங்கறது அதுல தெளிவுபடுத்திடுவோம். அந்த மாதிரி தான் தியாகராஜர் அப்படிங்கிறதுக்குள்ள தியாகம் என்பதனுடைய விஷயம் ஆன்மா சம்பந்தப்பட்டதாக அல்லது கடவுள் அடுத்தவர் விஷயமாக செய்கிறார் என்பதாக எனக்கு வந்திருக்கிற பாடம் அல்லது எனக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிற செயல்பாடு அப்படி வரணும். அப்ப நான் கற்றுக்கொண்டிருக்கிற செயல்பாடு நானே கத்துக்கிட்டு, இப்ப எத்தனை பேரு கத்துக்கிட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க இப்படி வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியுது, ஆனா உங்களுக்கு அந்த பாட்டுக்கு எதிர்பாட்டு நல்லா தெரியுதுங்கிறதுல இருந்து ஒரு 15 வருஷம் கேட்டா கூட வந்து அதுக்குள்ள நின்று பார்ப்போம் அப்படின்னு வரல. இதே விட முடியல, ஆன்மீகத்துல இருந்துகிட்டே இதை கத்துக்க முடியல என்னால, அதுக்குள்ள நான் வரவே இல்லை. அப்புறம் எப்படி பீடியை விடுவான், அப்புறம் வந்து தண்ணி அடிக்கிறவன் தண்ணியை விடுவான், எப்படி விடுவான், எப்படி கத்துட்டு இருக்கு, எப்படி அது நடக்கும், எப்படி நடக்கும்? அதுக்கு அவன் தன்மையை பார்த்து கடவுள் ஏதாவது ஒரு உபாய வரலாற்றை ஏற்படுத்தவில்லை என்றால் அதிலிருந்து அவன் வெளிவர முடியாது அந்த பிறவியில. அப்படி இல்லைன்னா அடுத்த பிறப்புல விட முடிச்சு விட நினைச்சு ஆனா நல்ல விஷயங்களை உள்ள வாங்கி இருக்கிற ஒருத்தனுக்கு போதுண்டா இந்த சனியனுக்கு இவனுக்கு அடுத்த பிறப்புல தொடக்கத்துல இருந்தே அந்த எண்ணம் வராம பண்ணிடுவான். இந்த பிறப்புல விடுறதுக்கு வரலாறு வேணும், ஏதோ ஒரு வரலாறு, அதுக்கு ஒரு இழப்பை சந்திக்கணும் நீங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிறவியில மாற்ற முடியாது. சரி, அடுத்து நீங்க அதுக்குள்ள அந்த இழப்புக்கு ஏற்ற மாதிரியான அந்த வினை தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த பிறவில தான், அது வேற வழியே கிடையாது. அப்போ இதுக்குள்ள நான் என்னுடைய ஆன்மாவை கணக்கெடுக்கிறான் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் தியாகராஜர். அதுக்கப்புறம் இதுதான் மூணாவது. இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய பண்பாடு அல்லது பண்புகள் இதை தாண்டி நான் வாழற இடத்துல எத்தனை பேர் அதோட சம்பந்தப்படுகிறார்கள், நான் வாழற இடத்தை எப்படி விளங்க வைக்கிறேன் அப்படின்னு சமூகமாக சேர்த்து பார்க்கிற விஷயம். இதுதான் ரொம்ப பெருசு. இதுதான் அத்துவித சபைன்னு பேர் வாங்க. அத்துவித சபைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒண்ணு. நான் அடிக்கடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப சங்கரெல்லாம் மறந்துருங்க, நான் அத்துவிதங்கிறதுக்கு நேரா விளக்கம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க கேட்கறீங்கன்னா ஒரு அத்துவிதம், உட்காந்துங்கிறீங்கன்னா ஒரு அத்துவிதம், பேசுறீங்கன்னா ஒரு அத்துவிதம். அப்படின்னா என்ன, கேட்கறதுக்கு நாம் பேசணும், நாம் பேசுறதும் உங்க காதும் வேலை செஞ்சாதான் கேட்கறதுன்னு அர்த்தம். வெறுமனே கேட்குமா காது? காது வேலை செய்யும், கேட்குது அப்படின்னு எப்ப சொல்லாது, ஏதாவது ஒரு சவுண்டு வந்தாதான் சொல்லும். அப்ப சவுண்டு அல்லது ஒலியும் கேட்கல் தன்மையுமாக வெளியும் இணைந்தால்தான் நான் கேட்கல். உட்கார்ந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம், என் உடம்ப தரையில போடணும், தினம் உட்காந்துக்கிறேன், தினம் நிக்கிறனாலும் என் காலை பூமியில போடணும். அப்ப ரெண்டின் சம்பந்தம், ரெண்டும் சேர்ந்து ஒரு செயல், நிற்றல், கேட்டல், படித்தல், எழுதுதல், எதுவா இருந்தாலும் ரெண்டினுடைய சேர்க்கை. இந்த இரண்டினுடைய சேர்க்கையை புரிந்து கொள்வதுதான் அத்துவிதம். இதுல நான் உடம்போட சேர்ந்திருக்கிறது, உடம்பு தண்ணியோட சேர்றது, வாயுவோட சேர்றது, காத்தோட சேர்றது, இப்படிலாம் இருக்குல்ல. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு தெரியாம காத்து உள்ள போய் வருதா இல்லையா? வாயு வழியா போல, மூக்கு வழியா தான் போகுது. அப்ப எனக்கு மூக்கு வழியா உள்ள போய் காத்து வருதுன்னு சொன்னா இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டா பேசிட்டு இருக்கிறேன்.
இல்ல சரி உடம்பு அமைப்பு அப்படி இருக்கு, காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு இல்ல. இந்த மாதிரி என்னுடைய தொடர்பு எது? இப்ப நானும் இந்த உடம்பு சம்பந்தமாக இந்த உலகமும் சம்பந்தப்படுது இல்ல, இந்த சம்பந்தங்கள் எல்லாமே அத்துவிதம் தான். இதுல இந்த உடம்பு வாழறதுக்கு காத்து நேரா கலக்கணும். அது இல்லாம நான் நிலம் கலக்கிறதுக்கு அதுவும் கலக்கணும், வயிற்றுக்குள்ள போய் அதை கலக்க வைக்கணும். இப்ப இந்த கலக்க வைக்கிற முறைகள் வேற வேறவா இருந்தாலும் இந்த கலப்பு இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனா இந்த கலப்புல ரெண்டும் எதுவாயிரது இல்ல, ஒன்னாயிரம். உலகத்துல நீங்க பாக்குற இந்த மாயா காரியங்கள் எல்லாம் விஷயம் வேற. என்ன அப்படின்னா புளியும் மிளகாத்தூள் இதை ரெண்டையும் கலந்து ஒரு குழம்பு ஆக்குறீங்கல்ல, இது புதுசா வருது. இந்த புதுசு அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா எது இந்த புதுசு? ரெண்டுமே ஒண்ணு தானே. புளிதான் மாயை, மிளகாதான் மாயை. அதுக்குள்ள அந்த தன்மை இருக்கும். அதனால ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு வரும். அதை ஒண்ணுமோ புதுசுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க இருக்கிறத கலக்கிறது. ஆனா கலக்க வைக்க முடியாது எதுன்னா அறிவு இல்லாத பொருளையும் அறிவு உள்ள பொருளையும் கலக்க வைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உண்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், உடம்பிலும் இருக்கிறார், ஆன்மாவிலும் இருக்கிறார். அப்புறம் எங்க இருக்கிறாரு? உடம்புல இருக்கிறாரு, உயிர்ல இருக்கிறாரு, உலகத்துல இருக்கிறாரு. அப்புறம் எங்க இருக்கிறாரு? அவராகவும் இருக்கிறார். இந்த நாளும் தான் அவரா இருக்கிற கடவுள் மாதிரியே நான் எல்லாத்திலையும் சேரணும் முடியுமா? கடவுள் கடவுளா இருக்கிறார், கடவுள் மைக்கா இருக்கிறார், கடவுள் உடம்பா இருக்கிறார், கடவுள் ஆன்மாவா இருக்கிறார். கடவுள் கடவுளா இருக்கிற மாதிரியே நான் இதெல்லாம் சேரணும். அப்படி சேர்ந்தா அதுக்கு பேர் தான் அத்துவித சபை. இப்ப நான் எழுதுறேன் பேசுறேன் அப்படிங்கிறதுல ஒரு அத்துவிதமா இருக்குது. இப்ப நீங்க கேட்கறீங்கல்ல, ஒரு அத்துவிதமா இருக்குது. முன்னாடி சொன்னது ஒரு அத்துவிதம். கேட்கறதுங்கிறது நான் பேசுறதுனால நீங்க கேட்கறது, இது ரெண்டும் சேர்ந்தது. நான் பேசுறதுக்கு படிச்சிருக்கணும், நான் பேசுறதுக்கு நிறைய பிறந்திருக்கணும், நிறைய அடி வாங்கியிருக்கணும், நிறைய உத வாங்கியிருக்கணும், நிறைய பண்ணியிருக்கணும். அப்ப எனக்கு வந்த எல்லாத்துல சேரும். அப்ப நான் வெறுமனே பேசுறேன், நீங்க கேட்கறது மட்டும் முக்கியம் இருக்குது இல்ல. இல்ல இவ்வளவு விஷயம் இருக்குது இல்ல அதுக்கு பின்னாடி. அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அத்துவித சபை. இவ்வளவு பெரிய விஷயத்தை அதுக்குள்ள வள்ளலார் வச்சிருக்கிறார். வெறும் அத்துவிதங்கிறது சங்கரர் பேசினதுக்காக ரெண்டு இல்லாத ஒண்ணுன்னு மட்டும் கிடையாது. என்னவெல்லாம் உண்டோ அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயமா பார்க்கிறப்பதான் இந்த ஆன்மாவினுடைய சுகம் எதுவாகிறது? உதயமாகிறது. அதான் சுகம். சுகோதய வெளியெனும் அத்துவித சபை அருட்பெருகிறது. அதுவும் மெஞ்ஞானம் அப்படின்னு அதுக்கு தான் அடைமொழி வச்சார். முதல்ல மெஞ்ஞானம் சொன்னா கடவுளோடு நாம் சேருவது. அதுக்கு பிறகு எல்லாவற்றுமான கடவுள் தன்மை காட்சியாகி அப்ப எனக்கு உண்டாகிற சுகோதயம் தான் ஆன்மா பெறுகிற சுகம். அந்த மாதிரி அத்துவிதத்தை பார்க்கறது தான் அத்துவித சபை. அத்துவித சபைனா என்னப்பா? ரெண்டு மட்டும் இல்ல, கடவுள் எதிலெல்லாம் கலந்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் கடவுள் தன்மையில் பார்ப்பது என்பதாக நீங்க புரிந்து கொண்டால் அது பற்றிய விளக்கத்தையும் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்.